ஹே காய்ஸ், குவைத்தில் ஹேர் கட் பண்ண போகலாமா? சாத்விக் தான் ஹேர் கட் பண்ணுறதுக்காக நாங்கள் கிளம்புனோம். பார்த்தா கொஞ்சம் ரஷ்ஷாக தான் இருந்தது. மோப்லாவில் இருக்கிற நெஸ்டோக்கு ஆப்போசிட்டில் இருக்கிற சலூனில் தான் நாங்கள் ஹேர் கட் பண்ண போனோம். ஃபஸ்ட்டில் ஒரு பிரதர் ஃப்ரீயாக இருந்தாங்க. அதோட சரி ஓகே சாத்விக்கை உட்கார வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பின்னாடி மட்டும் கொஞ்சம் கட் பண்ணுங்கள் போதும், முன்னாடிலாம் இருக்கட்டும் அப்படின்னு சொன்னேன் நான். அதுக்கப்புறம் ஒரு வழியாக ஹேர் கட் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. பெருசாக டிஃப்ரெண்ட்டும் ஒன்றும் இல்லைங்க, நம்ம ஊரில் மாதிரியே தான். என்ன அவங்க கொஞ்சம் அரபி பேசுகிறாங்க, நமக்கு தான் ஒன்றும் புரியலை. அதுக்கப்புறம் நாங்கள் ஹேர் கட் பண்ணிவிட்டு அவங்க அரபியில் என்னென்னமோ பேசிகிட்டு இருந்தாங்க. எங்களுக்கு ஒன்றும் புரியலைப்பா. நாங்கள் என் பையனோட விளாண்டுட்டே இருந்தோம். அவன் 2 கையும் உள்ளே விட்டுட்டு எனக்கு கூசுதுன்னு சொல்லிகிட்டே இருந்தான். ட்ரிம்மர் போடும்போது ஃபுல்லாக சாத்விக் கொஞ்சம் வெயிட் பண்ணு சாத்விக், அவங்க சொல்கிறத கேளு அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்லிகிட்டே இருந்தேன். அதுக்கப்புறம் சரின்னு சொல்லிட்டு அவனுக்கு ரொம்ப கூச ஆரம்பித்தோன்னே சிரிப்பு தாங்க முடியலை. சரி ஓகே நீ டவுன் பண்ணு அப்படின்னு அந்த பிரதர் சொல்லிகிட்டே இருந்தாங்க. இவனும் சிரிச்சுட்டு கொஞ்சம் டவுன் பண்ணிகிட்டே இருந்தான். எங்களை பற்றிலாம் கொஞ்சம் கூட ஹெல்ப் பண்ணாமல் அவர் பாட்டில் நடந்துக்கிட்டு இருக்கிறாப்புல. அதுக்கப்புறம் ஒரு வழியாக சரி இன்னும் பிளேடு போடையில் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணி முடிச்சுட்டு சரி நானும் ஃப்ரீயாக தான் இருக்கேன், நானும் கொஞ்சம் ஹேர் கட் பண்ணிவிட்டு ஸ்மார்ட்டாக வந்துக்கிறேன்னு சொல்லிட்டு எங்காலும் ஹேர் கட் பண்ண ஆரம்பிச்சிட்டாப்புல. ஹேர் கட் 2 பேருமே பண்ணினாங்க. நான் அப்படியே லைட்டாக வீடியோ எடுத்துகிட்டு இருந்தேன். அப்புறம் நம்மளுடைய ஃபைனல் லுக்கு சாத்விக்கு இப்படி தான் இருந்தது. முன்னாடி மட்டும் கொஞ்சம் ஹேர் கட் பண்ணுங்கள் பிரதர் அப்படின்னு சொன்னேன். அப்புறம் அவங்க அதையும் கட் பண்ணி நீட்டாக கொடுத்தாங்க. ஃபைனலாக 2 பேருக்கும் ஹேர் கட் பண்ணி முடிச்சுட்டு நம்ம சாத்விக் இப்படி ஸ்மார்ட் ஆகிட்டார் பாருங்கள். இதுதான் சாத்விக்கோட ஃபைனல் லுக்கு. அப்புறம் பக்கத்தில் இருக்க நெஸ்டோவில் போய் நாங்கள் ஃப்ரூட்ஸ் வெஜிடபிள்ஸ்லாம் வாங்கிட்டு அப்படியே வீட்டுக்கு வந்துட்டோம். லிஃப்ட்டில் வந்து வீட்டுக்கு வந்துட்டோம். ஆமாம், இதுதான் எங்கள் வீடு. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க.